வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டி டாக்ஸ். கிரிக்கெட் அண்ட் சினிமாவை பற்றி இந்த சேனல் பேசுவோம். இடத்துல ஏதாவது ஒன்றுத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்சிபி டிஷர்ட்லாம் போட்டு வந்திருக்கேன். ஸோ ஆர்சிபி பற்றி பேச போறேன்னு கேட்டால் ஆமாம், ஆர்சிபி பற்றி தான் பேச போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே 3-3 தோத்து போயிருந்தாங்க. பவுலிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. எப்படி இவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ, அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ, அவங்க சக்சஸ்ஃபுல்லா 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு, 2 மேட்ச் டாமினேட்டிங்கா ஜெயிச்சு 4 பாயிண்ட் எடுத்து இப்போ பங்காளியான மும்பைக்கு மேல போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிரெடிட்ஸை கொடுத்துட்டு அவங்க எப்படி சூப்பரா விளையாண்டாங்கிறத பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்சிபி பத்தி பேசுவோம். போயிட்டு அந்த சிங்கிள் ஓடாம சரி அந்த மேட்ச் வரப்போ கொடுக்க வேண்டியது சஞ்சு சாம்சன் சேட்டா. டிசி இந்த மேட்ச் உள்ளார வரப்போ நல்ல ஸ்ட்ராங்கான டீம், 2-2 ஜெயிச்சு வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ, அந்த ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அந்த பாயிண்ட்னால மட்டும் கிடையாது, இந்த டீமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல பேட்டிங் பவுலிங் எல்லாமே இருக்கிற ஒரு டீம். அந்த டீமை பீட் பண்றப்போ சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சது. அந்த கான்பிடன்ஸோட அடுத்தது இவங்க யார் ஆட போறாங்க, கேகே யார் படுத்த படுக்கையா ஸ்ட்ரக்சர்ல தயவு செய்து யாராவது இந்த டோர்னமெண்ட்ல காப்பாத்தி 2 பாயிண்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஒரு பாயிண்ட் நான் தரேன்ப்பா அப்படின்னு சொன்னது யாரு, மழை. சோ அந்த மழை ஒரு பாயிண்ட் கொடுத்தது, அப்பா 0ல இல்லாம 1ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்த அந்த கேகேஆர் டீம் கூட மோதினாங்க சிஎஸ்கே. இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு, பெருசா ஒன்றும் நடக்கல. கேகேஆர் பேட்டிங் பாலையில போச்சு, பட் கேகேஆர் பவுலிங் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே பேட்டிங் பத்தி பேசுறேன். இனிஷியலா பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வழக்கம் போல பயங்கர ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சாரு. கூட பாத்தீங்கன்னா ருத்ராஜ் ஜெயபாத் வழக்கம் போல அவுட் ஆனாரு. ஃபீல்டர் பவர் பிளேல ஓரத்துல ஒரு ஃபீல்டர் இருந்தாரு, அவர்கிட்ட கொடுத்து அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரே வழக்கம் போல அவர் ஒரு நல்ல ஒரு கேமியோ ஆடி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சுனில் நாராயணா இருக்கட்டும், அனுகுல் ராயா இருக்கட்டும், இங்க கண்ட்ரோல் கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சன் பெருசா அடிக்கவில்லை. ஆயுஷ் மாத்திரே அவுட் ஆகினாங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே டெவல் பிரவேசா இருக்கட்டும், யாருக்குமே அந்த ஸ்பின்னர் அவ்வளவு ஈஸியா டக்குன்னு ஓகே எடுத்த உடனே அடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாரு வைபவ், ரன் கொடுக்கறதுக்காக வந்தாரு. இவர் இந்த மேட்ச்ல 50+ போட்டாரு, பேட்டிங்ல கிடையாது பவுலிங்ல. சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பக்கம் சுனில் நாராயண் அனுகுல் ராய் கண்ட்ரோல் கொடுத்தாங்க. கார்த்திக் தியாகி சூப்பரா போட்டாருங்க. அது சஞ்சு சாம்சனோட விக்கெட். அதுக்கு முன்னாடி பால் தான் 6 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 146 145 போட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டம்புக்கு போட்டாரு. ஸ்டம்ப் தெரிச்சிட்டு போச்சு. சோ அவர் இம்ப்ரூவ் ஆனது கேகேஆர் பவுலிங்க்கு ஒரு நல்ல விஷயம். பட் அதை தவிர பெருசா கேகேஆர் பவுலிங் நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இன்னும் பெருசா ஃபார்முக்கு வரல, அவர் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம கேமரன் கிரீன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்ல பவுலிங் போட்டிருந்தாரு. இனிஷியல் ஓவர்ஸ் கொடுத்தாங்க, கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன மூவ்மெண்ட் இருந்தாலும் வச்சு அவரையும் நிமித்திடுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு 23 கோடியோ 24 கோடியில நல்ல ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்கேம்னு சொன்னா அடுத்த மேட்ச் நல்லா ஆரம்பிச்சிடறாங்க. சரி அப்படியாவது அவங்க நல்லா ஆட்டம் 2 பாயிண்ட் எடுக்கட்டும். சோ இந்த மாதிரி பேட்டிங்ல இவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கப்போ, பவுலிங்ல சிஎஸ்கே சூப்பரா பண்ணிட்டு இருக்கப்போ, பவுலிங்ல கொல்கட்டாவால எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இவங்க பவுலிங் பண்றப்போ பரவாயில்லையப்பா, நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. இதை ஒரு 190 கிட்ட சுருக்கிட்டாங்களே, சரி ஓகே சேஸ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ, அந்த வாய்ப்புலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னது யாரு, கேகேஆரோட பேட்ஸ்மேன். இவங்க என்ன பண்றாங்க, அகில் ஹுசைனை கவுண்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சுனில் நாராயண் ஓப்பனரா இறக்கி விட்டுறாங்க. சுனில் நாராயண் பிளஸ் ஃபின்னாலன், ஓகே இவங்க 2 பேரும் கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவான ஓப்பனர்ஸா இருக்காங்க. இவங்க இனிஷியலா அந்த பவர் பிளேல பாத்தீங்கன்னா ஒரு 50 அடிச்சிட்டாங்கன்னா, அங்க இருந்து அதுக்கப்புறம் ரஹானே, ரகுவன்ஷி, ரோமன் பவல், இவங்க ரமன்தீப், ரிங்கு, இவங்க ஓரளவுக்கு ஆடி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சா, ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருமே ஆடல. பவர் பிளேல பாத்தீங்கன்னா 30-35 தான் வந்திருக்கும். ரொம்ப 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 சுமாரான பவர் பிளே. 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அகில் ஹுசைனை கொண்டு வரல. ஆனா மீதி எல்லாரும் விக்கெட் எடுத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் அகில் ஹுசைன் வந்தாரு. நூர் அகமது பியூட்டி அப்படின்ற மாதிரி சூப்பரா போட்டாரு. அவர் வேகமா போறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஸ்லோவா போறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னென்னமோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா நூர் அகமது இந்த டீம்ல தூக்கவே முடியாது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அண்ட் இவங்க கிட்ட இருக்கிறது பெஸ்ட் ஸ்பின்னர் இவர் தான். சோ அது ஏன்றது இந்த மேட்ச் ப்ரூவ் பண்ணாரு. அகில் ஹுசைன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜுங்க, அதாவது இந்த மனுஷன் போன மேட்சே சொல்ல மறந்துட்டு பாருங்க. போன மேட்ச்லயே அன்சுல் கம்போஜ் அண்ட் ஓவர்டன் இவங்க 2 பேரோட பவுலிங் பத்தி நான் சொல்லாம விட்டுட்டேன். அன்சுல் கம்போஜ் பாத்தீங்க அப்படின்னா ஆல் 3 ஃபேஸ் பவுலரா இருக்காரு. ஓப்பனிங்லயும் போடுறாரு, பவர் பிளேலயும் போடுறாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போடுறாரு, டெத் ஓவர்ஸ்லயும் போடுறாரு. முக்கியமா டெத் ஓவர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய அசெட்டா இருக்காரு. அண்ட் ரன்ஸ் இப்போ ஒரு ஓவர்ல ஒரு 15 ரன் 18 ரன் கொடுத்துட்டாருன்னா, மீதி 3 ஓவர்ல பயங்கரமான கண்ட்ரோல் கொடுத்துறாரு. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்டு பவுலரா இருக்காரு. அண்ட் ஓவர்டன் போன மேட்ச் டிசி கூட பாத்தீங்கன்னா அவருக்கு பேய் பிடிச்சிருந்தீங்க, அந்த அளவுக்கு ஒரு வெறி. அதாவது நம்ம ஒரு சில பிளேயர்ஸ் பார்ப்போம், அந்த டீமுக்காக எவ்வளவு மேக்ஸிமம் தங்களால கொடுக்க முடியுமா. அவங்க பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் ஸ்டார் பிளேயரா இருக்க மாட்டாங்க. ஒரு சும்மா அவங்களுக்கு இருக்க அந்த கெப்பாசிட்டிஸ், அவங்களுக்கு இருக்கிற அந்த அசெட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா அதை மேக்ஸிமைஸ் பண்ணி அந்த டீமுக்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயரா ஓவர்டன் நான் அப்போ டிசி மேட்ச்ல பார்த்தேன். 4 ஓவருக்கு 18 ரன் 4 விக்கெட். அங்கதான் டிசி அப்படியே கலந்து விழுந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல கேகேஆர் லைட்டா ஓவர்டன் அடிச்சிட்டாங்க. பட் அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், இந்த பக்கம் நூர் அகமதா இருக்கட்டும், அகில் ஹுசைன் ஆகட்டும், இவங்கெல்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாங்க. கேகேஆர் பேட்டர்ஸ் கிட்ட ஆன்சர்ஸே இல்லைங்க. அதுவும் கடைசியா ரமன்தீப் ரோமன் போல ஆடுறப்போ
சார் உண்மையாவே நீங்க ஜெயிக்கிறதுக்காக தான் ஆடுறீங்களா, இல்ல கடைசி வரைக்கும் விக்கெட் விட்டுறக்கூடாது, ஒரு 20 ஓவர் ஆடிட்டு ரீசெண்டா தோத்து போவோம் அப்படின்னு ஆடிங்கன்னா தெரியாம கொஞ்சம் கூட இன்டென்ட்டே இல்ல, கொஞ்சம் கூட ஒரு பிளானிங் இல்ல. ஏன் பிளானிங் இல்ல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆடினவங்க டப்பு போயிட்டானுங்க, அதனால கான்பிடன்ஸ் இல்ல. இந்த பேட்டிங் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது இந்த டோர்னமெண்ட்க்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி கேட்க பேட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, பவுலிங் ரொம்ப சுமாரா இருக்குது, எல்லாருமே இன்ஜுரி போயிட்டாங்க பார்த்தா பவுலிங் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குது, பேட்டிங் படுமட்டமா பாடையில கிடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளவு கேவலமா ஒரு கேட்க டீம் எனக்கு தெரிஞ்சு எப்போ அவங்க ஸ்ரேயஸ் ஐயர், ஃபில் சால்ட் அண்ட் ஸ்டார்க் தான் விட்டாங்களோ அங்கே இருந்து அவங்களோட அழிவு காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சது, ஆனால் சிஎஸ்கேவுக்கு ஏறுமுகம் ஆரம்பிச்சது. இன்னொரு 2 பாயிண்ட், ஸோ இப்போ 4 பாயிண்ட் எடுத்து அவங்க இப்போ எம்ஐக்கு மேல பங்காளிகளுக்கு மேல வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க ரன் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால தான் வந்து அவங்க 4th பொசிஷனுக்கும் 5th பொசிஷனுக்கு போகாம இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் மேட்சஸ் முக்கியமான, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச்ல அவங்க ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா இவங்க பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பிளே ஆஃப்ஸ் போறதுக்குன்ற விட அந்த ஒரு 4th பொசிஷன் நிறைய சண்டை நடக்கும் தெரியுமா, அந்த சண்டையில வந்து ஈடுபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எஸ்ஆர்எச் பாத்தீங்க அப்படின்னா போன மேட்ச்ல வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்க பவுலிங்ல. ஸோ இப்போ நம்ம அடுத்து பேசுறது அந்த எஸ்ஆர்எச் மேட்ச் பத்தி பேச போறோம். எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்ஆர், இந்த பிரஃபுல் ஹிங்கேவா இருக்கட்டும், சகிப் ஹுசைனா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹர்ஷ்தூபேவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு பவுலர்ஸா தெரியுறாங்க. அடுத்தது பேட் கமெண்ட்ஸ் வேற உள்ள ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. மேபி அடுத்த மேட்ச் ஜாயின் பண்ணலாம் கூட, சிஎஸ்கே கூட மேட்ச் கூட ஜாயின் பண்ணலாம் கூட, மேபி அடுத்த வர மேட்சஸ் வந்து ஜாயின் பண்ணுவாரு. ஸோ அந்த பவுலிங் அட்டாக் இன்னுமே நல்லா தெரியும். அண்ட் பேட்டிங் வந்து எஸ்ஆர்எச் கிட்ட ரொம்ப 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 ஒரு ஸ்ட்ராங்கான மெச்சூர்டான பேட்டிங்கா இருக்குது. அதாவது பேட்டிங் ஃபெயிலியர் ஆகிற மாதிரியே இருக்குது, டக்கு டக்கு விக்கெட்ஸ் போற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே 200+ வந்துடுறாங்க, 190 200 190 இப்படியே வந்துகிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ இவங்க பேட்டிங் ஃபெயிலியர்னு சொல்லவே முடியல. அதாவது ஒரு 3 விக்கெட் போயிடுச்சுப்பா, அபிஷேக் சர்மா ஹெட் கிஷன்லாம் அவுட் ஆயிட்டாங்க, ஓகே 150 அடிப்பாங்கன்னு பார்த்தா 200 வந்துடுறாங்க எப்படி இருந்தாலுமே. ஸோ அந்த டீம் கூட வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த எஸ்ஆர்எச் டீம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் கூட விளையாடுறாங்க. ஆர்ஆர் பாத்தீங்கன்னா அன்பீட்டனா வராங்க, 4க்கு 4 வந்து ஜெயிச்சுட்டு வந்து வராங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப திமிரா உள்ளார வந்தாங்க. ரொம்ப திமிரா உள்ளார வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டமான கிரிக்கெட் ஆடணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மட்டமான கிரிக்கெட் ஆனாங்க. பேட்டிங் சூரியவன்ஷி பாத்தீங்கன்னா எப்பயுமே அவர் சுத்ததாங்க போவாரு. ஒன்னு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆவாரு, அப்படி இல்லைன்னா ஒரு 15-20 பால் ஆனா அப்படின்னா ஒரு 50 போட்டுவாரு. இதுதான் வந்து அவருடைய வந்து பேட்டர்ன். இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து அவுட் ஆயிட்டாரு. சூப்பரான பால் ஃப்ரம் பிரஃபுல் ஹிங்கே. அது பாத்தீங்கன்னா எப்பயுமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு வீக்னஸ் தான் ஃபார் சூரியவன்ஷி. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் நிக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது ஈஸியா இப்படி அவருக்கு வந்து இப்படி தட்டிலாம் ஆட மாட்டாரு. எல்லா பாலையுமே ஃப்ரண்ட் ஃபுட்ல நின்று இப்படிதான் வந்து ஷார்ட் பாலை வந்து இப்படிதான் புல் பண்ண பார்ப்பாரு. பேக் ஃபுட்ல போயிட்டு இப்படியோ இல்ல பேக் ஃபுட்ல போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்தோ அப்படிலாம் வந்து அடிக்க மாட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகா வந்து யூஸ் பண்ணிட்டாரு பிரஃபுல் ஹிங்கே. ஃபர்ஸ்ட் பால் நச்சுன்னு வந்து இறக்குனாரு, சூப்பரான ஒரு விக்கெட். ஸோ அவர் வந்து அவரோட விக்கெட் தான் அங்கேயே நிப்பாட்ல, ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா த்ரூஜோட விக்கெட் எடுத்தாரு, லாண்டி பிரிட்டர்ஸ் விக்கெட் எடுத்தாரு. எதுக்காக இவங்க லாண்டி பிரிட்டர்ஸ் ஆடினாங்கன்னு தெரியல. ஹெட்மேரும் ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு வெஸ்ட் இண்டீஸ் கூட. எதுக்காக அவர் ஆடாம விட்டாருங்க, எதுக்கு ரெஸ்டிங்னு சொன்னாங்க, டாஸ் வந்துட்டு ஹெட்மேர் ரெஸ்டிங்னு சொல்றாங்க. அதான் சொல்றல ரொம்ப திமிரா வந்து ஆடினாங்க ஆடாரு. அவங்களுக்கு தேவையான ஒரு பீட்டிங் தான் அது. ஸோ சூரியவன்ஷி அவருடைய ஸ்டைல அதுதான் வந்து அவுட் ஆயிட்டாரு. மீதி எல்லாருமே ரொம்ப திமிரா ஷாட் ஆடி அவுட் ஆனாங்க. பிரஃபுல்கே சூப்பரா போட்டாரு. ஆனா என்ன சிச்சுவேஷன் என்ன ஏதுமே தெரியல. ஜெய்ஸ்வால் ஆகட்டும், ஜுரேல் ஆகட்டும், லாண்டி பிரிட்டர்ஸ் ஆகட்டும், டானல் ஃபெரர் தான் ஆடி கொடுத்தாரு. ஸோ மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு ஜாலியா நம்ம விளையாடுவோம், விக்கெட் போனா என்ன, மீதி கூட பார்த்து ரொம்ப திமிரா வந்து அவுட் ஆனாங்க. ஸோ ஆர்சி ஃபேன்ஸுக்கு ஜாலியா இருந்துச்சு. 9 for 5 என்னமோ இருந்தாங்க. சரி ரைட்டு, எனக்குலாம் வந்துட்டு சரி ஓகே 49க்குள்ள அவுட் ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த கனவுல மண்ணள்ளி போறதுக்காக ஜடேஜாவும் டானல் ஃபெரரும் ஓரளவுக்கு டீசெண்டா கொண்டு போயிருந்தாங்க. எந்த அளவுக்கு டீசெண்டா கொண்டு போயிருந்தாங்க, 159 டீசெண்டா கொண்டு போயிருந்தாங்க. அவங்க சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 200+ சேஸ் பண்ணாங்க. இந்த 200+ அடிச்சு வந்து எஸ்ஆர்எச். ஸோ ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா மட்டும் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் எப்பா, அதாவது ஒரு சில பேருக்குலாம் எவ்வளவு கோடி வந்து கொட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒர்த்து. அது ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், அவர் கேப்டன்சி பேட்டிங் எல்லாத்தையும் கலக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இஷான் கிஷனுக்கும் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு பிளேயர். கேப்டன் ஸ்நாக் வந்து ஆடுறாரு, அந்த ப்ரெஷரே எடுத்துக்கிறாரு. முன்னாடி 2 விக்கெட் சீக்கிரமா போயிருந்தாலும் சரி 91 அடிக்கிறாருங்க. 9 ரன்ஸ் தான், ஒரு 100 போட்டுக்கலாம். பட் வந்து அவர் டீமுக்காக ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு. 91 ரன்ஸ் அழகா வந்து அடிச்சு கொடுத்திருந்தாரு. கிளாஸ் ஓரளவுக்கு வந்து ஆடினாரு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வந்து எல்லாரும் ஆடி கொடுத்து அவங்க வந்து 200+ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சேஸ் பண்ண போய் தான் வந்து இவங்க வந்து 159 வந்து பாட்டில் ஆயிருந்தாங்க. ஸோ அது வந்து மோர் தென் இல்லை. எஸ்ஆர்எச்சும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பவுலிங் போறாங்க. பிரஃபுல் ஹிங்கே ஆகட்டும், சகிப் ஹுசைன் ஆகட்டும், 2 பேரும் வந்து ஆளுக்கு 4 விக்கெட் கழட்டிட்டு போயிட்டாங்க. அதை வந்து ஆர்ஆர் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இவங்க ஒரு பக்கம் சூப்பரா பவுலிங் போட, அதுக்கு ஈக்குவலா இருங்க சார், நீங்க புது பிளேயர்ஸ் 2 பேர் வந்திருக்கீங்க, சரி உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் விக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்ஆர் ஜாலியா வந்து விக்கெட் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகிட்டே வர எஸ்ஆர்எச் கூட சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்களா இல்லையன்றது வந்து பார்ப்போம். அடுத்தது டேபிள் டாப்ல இது பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு மேட்ச் கொஞ்சம் டாமினேட்டே ஜெயிச்சிருங்கடா. அதாவது
ஜெயிக்கிற மேட்சுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு திக்கி திணறி ஜெயிப்பானுங்க. அடுத்த மேட்சே வந்து அப்படியே படுதோல்வி அடைவானுங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா தோக்குறதுன்றது ஒரு ரேரிட்டி ஆயிடுச்சு. ஜெயிக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர டாமினேட்டிங்கா வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த மாதிரி டைம்ஸ்க்காக தான் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. போன வருஷம் ஆடின டீம் இப்ப ஆடுறாங்க, அவங்களால அதே மாதிரி ஃபார்ம்ல இருப்பாங்களா, அதே மாதிரி ஒரு மோஜோ இருக்குமா, அந்த ஒரு டீம் பாண்டிங் இருக்குமா, அதே மாதிரி ஃபார்ம் இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அதை விட பயங்கரமா நாங்க ஆடுவோம்னு சொல்லி சூப்பரா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. பர்சனலா ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அதுவும் ஹாப்பியன்றதை தாண்டி இந்த டீம் பாக்குறப்போ பெருமையா இருக்குது. இந்த டீம் பாக்குறப்போ ஒருவேளை நான் ஆப்போனண்டா இருந்தா அப்படின்னா பயமா இருக்குது. அவங்களோட பேட்டிங் நிலைப்பா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும். லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்டி கூட ஹேசல் கார்டு சும்மாவா அவருக்கு வச்சாங்க. ஹேசல் கார்டுன்னு என்ன மாதிரியான ஒரு லைன் லென்த் போடுறாரு அவரு. அதாவது டெஸ்ட் மேட்ச் லென்த் வந்துட்டு ஓடிஐல போடக்கூடாது, T20 போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை போட்டே அவர் வந்துட்டு இப்படி விக்கெட் எடுக்கிறாரு. இதுல புதுசா பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஆஃப் கட்டர் போற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிராசிங் முடிச்சுட்டு வராரு. சோ அதை பாக்குறப்ப நல்லா தெரியுது. ஓஹோ ஓகே ஸ்லோ பால் தான் போட போற ரெடி ஆகலாம்னு பார்த்தா டக்குன்னு அந்த பால் வந்து ஸ்பீடா இறக்கிறாரு. சோ இது ஒரு புது இனோவேஷனா புது இனோவேட்டிவ் பாலா கொண்டு வந்திருக்காரு. இப்படி எல்லாம் கொண்டு வந்தா என்னத்துக்கு ஆகுதுன்ற மாதிரி பரவாயில்ல நல்ல வேலை நான் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றேன். அந்த மனுஷன் வந்து சூப்பரா போட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரசிக் சலாம்தார் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் மங்கேஷ் யாதவ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இவங்க அபிநந்தன் சிங் வந்து கொண்டு வந்தாங்க. அவர் வந்து பெருசா எந்த விதமான இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. சரி ஓகே இப்போ வந்து மங்கேஷ் யாதவ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறப்போ இல்ல திரும்பவும் நாங்க வந்து ரசிக் சலாம்தார் தான் வந்து கொண்டு வருவோம் சொல்லி கொண்டு வரப்போ ஓகே இவர் ரன்ஸ் வந்து லீக் பண்ணுவாருடா, எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டாரா என்ன எது யோசிச்சுட்டு இருக்கப்போ சூப்பரா போட்டாருங்க. 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இவரும் ரொம்ப ரொம்ப டிசர்விங்கான வந்து ஒரு ஆள் தான். முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்திருந்தாரு எல்எஸ்டி கூட. சோ ஹேசல்வுட் பாத்தீங்க அப்படின்னா லைன் நேரத்தை புடிச்சு போடுவாரு. இன்னொரு பக்கம் புவி பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. போன மேட்ச் ரொம்ப அழகா ரொம்ப கண்ட்ரோல்டா அழகா ஸ்விங்கை வச்சு போட்டாரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட பேச வந்து பயங்கரமா வேரி பண்றாருங்க. அதாவது பிச்சை வந்து பாத்துட்டாரு, இதுல வந்து வேகமா போட கண்டிப்பா அடிப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சு. சோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா வந்து போட்டாரு. நிறைய வந்து ஸ்லோ பால்ஸ் போட்டாரு. அதாவது அவர் போட்ட 24 பால்ல வந்து 10 டெலிவரி வந்து என்னமோ வந்துட்டு ஸ்லோ பால் வந்து போட்டிருந்தாரு. சோ அதுல வந்து நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. சோ அந்த அளவுக்கு இந்த பவுலிங் வந்து இம்ப்ரூவ் பவுலிங்கா தெரியுது. இவங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன், அதாவது ரசிங் சலாம்தார், ஹேசல்வுட், புவி, குருணால் அண்ட் சுயாஷ் சர்மா ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடாவே போயிட்டு இருக்காங்க. விக்கெட்ஸ் எடுக்கிறாரு எடுக்கலையோ. மிடில் ஓவர்ஸ்ல வந்து குணால் பாண்டியா கூட சேர்ந்து பயங்கரமா கண்ட்ரோல் கொடுத்தாரு. ஆப்போனன்ட்ஸ் வந்து பவர் பிளேல பயங்கரமா அடிச்சிருந்தாலுமே அந்த 7வது ஓவர்ல இருந்து அந்த ஒரு 13-14வது வரைக்கும் நல்ல ஒரு கண்ட்ரோல் கொடுத்துறாங்க இவங்க பேர் சேர்ந்து. சோ அவரும் வந்து சூப்பரா போட்டு கொடுத்தாரு. சோ இந்த 5 பவுலர் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எப்போ 6வது பவுலருக்கான தேவை வரப்போகுது, அந்த ரொமாரிஷ் பவுலருக்கான தேவை வரப்போகுது. மேபி 2 ஓவர் போட்டே ஆகணும். மேபி குருணால் பாண்டியா வந்து டக்குன்னு 2 ஓவருக்கு 25-30 போயிட்டாரு. இல்ல புவி வந்து பயங்கரமா அடி வாங்குறாரு, இல்ல ரசிக் சலாம்தாரே வந்து அடி வாங்குறாரு அப்படின்றப்போ கண்டிப்பா ரொமாரிஷ் 1 ஓவர் 2 ஓவர் போட்டே ஆகணும். அவர் கண்டிப்பா வந்து அந்த 1 ஓவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-11 ரன் கொடுத்தா கூட போதுங்க. ஆனா அவர் வந்து 18-20 ரன் கொடுக்குறாரு. சோ அந்த தேவை வர்றப்பதான் அந்த இடத்துல தான் ஆர்சிபி மாட்டுவாங்கன்னு திரும்ப தோணிக்கிட்டே இருக்குது. சோ இப்படி இருக்கிறப்போ பவுலிங்ல பேசிட்டு இருக்கப்போ பேட்டிங்ல விராட் கோலி, அதாவது ஒரு மனுஷன் உடம்பு சரியினாலும் வந்துட்டு ஒரு 49 வந்து அடிக்காது அப்படின்னா இவருக்கு என்னங்க சொல்றது. இவரு ஆல்ரெடி நம்ம பாத்துருக்கோம் 2016ல 8 ஸ்டிச் போட்டு வந்து 100 அடிச்சாரு. 15 ஓவர் மேட்ச்ல வந்து 50 பாலுக்கு 113 என்னமோ அடிச்சாரு. இந்த மேட்ச் கடைசி 2 மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா சரி உடம்பு சரியில்லாம இருக்காரு போன மேட்ச்ல, சரி இந்த மேட்ச் வந்து ரெஸ்ட் இருப்பான்னு பார்த்தா இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போறாரு. என்னன்னு சொல்றது அந்த மனுஷனை. சோ ஹேட்ஸ் ஆஃப். இப்போ இந்த காலம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா விராட் கோலி வந்து அடிச்சாலுமே அவரை தாண்டி பேசுறதுக்கு இன்னும் ஆட்கள் இருக்காங்க. அஜத் பஜிதார் அவர் வந்து நான் என்னுடைய வந்து கோட்டா பாத்தீங்கன்னா 10 பால் தான். ஆனா அது 10 பால் 35-40 அடிப்பான்ற மாதிரி வந்து வச்சு அட்டி நொறுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடி தான் ட்ரை பண்றாரு. அது இந்த இவ்வளவு மேட்சஸ் 5 மேட்சஸ் வந்து நடந்துச்சு. அந்த எல்லா மேட்சஸுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. சோ வேற லெவல் இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல அவருக்கு அப்புறம் வந்துட்டு ஜிதேஷ் சர்மாவுக்கும் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அவர் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. டிம் டேவிட், ரொமாரிஷ் சொல்லவா வேணும், காட்டானுங்க வந்து 2 சுத்துனானுங்க, மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்க்கு வந்து பெருசா வேலை இல்லை. ஏன்னா ஸ்கோரே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 140-150 தான் வந்து அடிச்சு ஸ்கோரே ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. பவுலர்ஸ் வந்து எல்லாத்தையும் மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் எல்எஸ்ஜி ஒண்ணுமே இல்லைங்க. அந்த டீம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஷமி வந்து ஓரளவுக்கு நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்ச் ஷமி வந்து அடிச்சாங்க. திக்வேஷ் ராஜ் தான் வந்து போன டைம் வந்து நல்ல ஒரு ஸ்பின்னரா இருந்தாரு. அவரே வந்து இந்த வருஷம் போட்டு போலன்னு புழக்கிறாங்க. அவேஷ் கான அடிக்கிறாங்க. பிரின்ஸ் யாதவ் சூப்பரா போட்டாருங்க. அவர் வந்து ரன்ஸ் வந்து அங்கங்க வந்து 4-6 அடிச்சாலுமே அவரை பிரின்ஸ் யாதவ் வந்து டக்குனு வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. முக்கியமான குரூஷியல் விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு. So Prince Yadav is a very 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 good asset for LSC. கோயங்கா தயவு செஞ்சு அந்த ஆளை வந்து ரிலீஸ் பண்ணி தொலைஞ்சிடாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பவுலிங்லயும் சரி, இந்த பக்கம் பேட்டிங்ல மார்க்ரம், மார்ஷ், பண்ட், பூரன் இந்த மாதிரி 4 பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய பேர், அதான் 4 பிளேயருமே அடிக்க மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பூரன் வந்து பாத்தீங்கன்னா 8 ways of getting out அப்படின்ற மாதிரி இப்படி அவுட் ஆகணுமா, அப்படி அவுட் ஆகணுமா, அதை இப்படி அவுட் ஆகணுமா, இப்படி அவுட் ஆகணுமா, எந்தெந்த வகையில் அவுட் ஆகணுமோ அந்த வகையில் அவுட் ஆகுறாரு. அதாவது ஒரு பர்சன் வந்து ட்ரை பண்றாரு. அவர் வந்து ஃபார்முலா இருக்காரு, பட் ஸ்டில் நல்ல பாலுக்கு அவுட் ஆறாரு. சடன் ஒரு ஷார்ட் பாலோ இல்ல ஸ்லோ பாலோ அவுட் ஆறாருன்னா அது நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஏதோ அடிக்கதான் போயிருக்காரு, அவுட் ஆயிருக்காரு அப்படின்னு. ஆனா பூரன் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ்லேயே தெரியுது. ரொம்ப சாதாரணமான பால் வந்தாலுமே அவர் வந்து
அந்த ஒரு இன்டென்ட், அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் என்னமோ பாசிட்டிவா இல்லைங்க. அவர் போன வருஷம் இருந்த நிக்கோலஸ் பூரானே இல்ல. அவர் போன வருஷம் பாத்தீங்கன்னா நீ எவ்வளவு நல்ல பால் வேணா போடு, எவ்வளவு சூப்பரான பால் வேணா போடு, நான் வச்சு உன்னை அடிச்சு நொறுக்க தான் போறேன்னு பண்ணுவாரு. ஆனா இந்த டைம் அது இல்லவே இல்லை. அதேதான் மார்ச் கிட்டே இருக்குது, அதேதான் மார்க்கன் கிட்டே இருக்குது. மார்க்கன் பாத்தீங்க அப்படின்னா T20 வேர்ல்ட் கப் சூப்பரா ஆடிட்டு வராரு. அட்லீஸ்ட் அவராவது ஒழுங்கா ஆடுவாரு பார்த்தா அவரும் பெருசா ஆட மாட்டேங்கிறாரு. பண்ட்டு அடிபட்டாரு, அடிபட்டாலுமே எனக்கு அடிப்படல படம் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பெருசா ஆடி இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அப்துல் சமாதா இருக்கட்டும், பதோனியா இருக்கட்டும், முகுல் சௌத்ரி தான் ஓரளவுக்கு டீசெண்டா வந்து ஆடி கொடுத்தாரு. அதனால மட்டும் தான் அந்த 150 ஸ்கோர் வந்துச்சு, இல்லைன்னா இன்னும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இதை பத்தி பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இன்னொரு மேட்ச் பத்தி பேசுறதுக்கு இருக்குது. RCB vs MI, பயங்கரமான ரிவெஞ்ச். அந்த 3 கட் அவுட், இந்த பக்கம் ரோஹித் சர்மா, இந்த பக்கம் ஹார்திக் பாண்டியா, நடுவில் கோலி, உங்களுக்கு கண்டிப்பா ரிவெஞ்ச் காத்திருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிவெஞ்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி வாங்கடையிலே வச்சு பொலன்னு பிறந்து விட்டாச்சு. அதுவும் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் டாஸ் வின் பண்ணி வந்து நாங்கள் பவுலிங் போடுறோம்னு சூஸ் பண்ணாங்க. அங்க இருந்து வந்து இவங்களோட ஆட்டம் ஆரம்பிச்சிருங்க. விராட் கோலி ஆகட்டும், தேவதர் படிக்கலா ஆகட்டும், ரஜத் பத்திராரா இருக்கட்டும், டிம் டேவிட் ஆகட்டும், எல்லாருமே வச்சு பொலன்னு வந்து பொழந்து விட்டாங்க. அதுலயும் இந்த மேட்சுக்கு முன்னாடி ஃபில் சால்ட் ட்ராப் பண்ணணும் சொல்லி எல்லாம் பேசிட்டாங்க. பெருசா கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டேங்க அப்படி பேசிட்டு இருக்கப்போ ருக்கோ சேரா சவால் கரோ அப்படின்ற மாதிரி ஒரு அழகா வந்து 30 சம்திங் பால்ல வந்து 78 அடிச்சு கொடுத்துட்டா போட்டு நிமித்திட்டு போயிட்டாரு. ஏன் இந்த மனுஷனை ட்ரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும்? அவர் பேட்டிங்லயா இருக்கட்டும், ஃபீல்டிங்லயா இருக்கட்டும், அந்த டீமா இருக்கட்டும், மொத்தமாவே அவர் வந்து சூப்பரான வந்து பிளேயரா இருக்காரு. ஸோ அதனாலதான் ஃபில் சால்ட் வச்சிருக்காங்க. அவர் வந்து நின்னா முடிஞ்சு மேட்ச், அங்கேயே வந்து மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர். எஸ் அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பால்லேயே அவுட் ஆவாரு. பட் இப்போ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த அழகா அந்த 250 கிட்ட 240 கிட்ட கொண்டு போனதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஃபில் சால்ட் தான். அதுக்கப்புறம் பட்டிதார் வழக்கம் போல 20 வச்ச பால்ல 50 வந்து அடிச்சிருக்காரு. விராட் கோலி அதே மாதிரி சூப்பரா 37 பால் 50 அடிச்சதுக்கு அந்த மனுஷன் வந்து கோவப்பட்டு கிளவுஸ் எல்லாம் வந்து விட்டு எரிஞ்சிட்டு போனாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிம் டேவிட் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க, ஸோ 240 சொச்சம் அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சு கொடுத்தாங்க. இது இவ்வளவு பெரிய இமாலய ஸ்கோரை சேஸ் பண்றதுக்கு ஒரு டீமால முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ கொஞ்சம் கூட அவங்க ஃபைட்டே கொடுக்கல. நான் சொன்னேன்ல, ஸ்கை, திலக் வர்மா, இவங்கெல்லாம் யாரும் பெருசா ட்ரையே பண்ற மாதிரி தெரியல. கடைசியில நமந்தீர் வந்து அடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெஃபன் ருத்தர்ஃபோர்ட் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதுமே போனதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ரசிக் சலாந்தார் வந்து உள்ளார இன்ஜுரினால கிராம்ஸ்னால உள்ளார போயிட்டாரு. ரொமாரி ஷெப்பர்ட் வந்து போட்டாரு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு 220 சொச்சோன்ற வந்து, இல்லைன்னா வந்து 200 அதுக்குள்ளே வந்து அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அன்பார்ச்சுனேட்லி வந்து இன்ஜுரின்னு சொல்லி வந்து உள்ளார போயிட்டாரு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வச்சு செஞ்சிருச்சு. மும்பை இந்தியன்ஸ் வச்சு செஞ்சது அது மட்டும் கிடையாது, ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி ஆகட்டும் அண்ட் பவுலிங்கா இருக்கட்டும், பும்ரா அவர் விக்கெட் எடுக்கலாம் இந்த டீம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற நல்லா தெரியுது. போல்ட், தீபக் சஹர், ஷர்துல் தாக்கூர், அல்லாஹ் கசன்ஃபர், சாண்ட்னர், மயங்க் மார்க்கண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. யாருமே பெருசா வந்து ஒழுங்கா பண்ற மாதிரி தெரியல, யாருமே பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தெரியல. விக்கெட்ஸ் வந்து இவங்க இவ்வளவு நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, இவ்வளவு பிளேயர் சொல்றாங்கல்ல, எல்லாரும் ஒரு விக்கெட் எடுத்தாலுமே 6 விக்கெட் 7 விக்கெட் ஆப்போனன்ட்ஸ் வந்து விழுந்துரும். ஆனா 3 விக்கெட் 4 விக்கெட் தான் இவங்களால மேக்ஸிமம் எடுக்கவே முடியுது. சோ அந்த அளவுக்கு பவுலிங்ல இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் சொன்னேன்ல, கடப்பாறையே உள்ளார வந்தாங்க. அப்பா இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு 11 மாதிரி டீம் எடுத்து வச்சுக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ, ஆனா வேர்ல்டுல இவ்வளவு பெரிய 11 வச்சுட்டு 12 வச்சுட்டு கேவலமா தோக்குற ஒரே டீம் இந்த டீம் தான்ற மாதிரி ரொம்ப மோசமா வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வரப்பான்னு தெரியல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா PBKS கூட வந்து மேட்ச் இருக்குது. ஸோ அது வந்து ஜெயிப்பாங்களா இல்லைன்னு தெரியல. நான் மேட்ச் ஓடிட்டு இருக்கு, அந்த டைம்ல தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இந்த வீடியோவில் பேசணும்னு நினைச்சேன். RCB ஆன் டாப், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. CSK வந்து கம்பேக் கொடுக்குறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஸோ டேபிள்ஸ் எப்படி மாற போகுது, யார் இருந்து மேலே வரப்பாங்க, யார் இருந்து மேலதுக்கே வரப்பாங்கன்றது உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன, உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, இந்த வீடியோ பத்தி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.